ஜென்சிஸ் ரொம்ப செலவு பண்றாங்க? ஏன் எதை பார்த்தாலும் வாங்கிடணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? வாங்க, let's break it down with IT. பொதுவா நம்ம ஷாப்பிங் போறப்ப நம்ம பிரெயின்ல இருக்கிற டோபமைன் ரிசெப்டர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. நம்ம செக் அவுட் பண்றோம் இல்லாட்டி வாங்குறோம்னா டோபமைன் ரிலீஸ் ஆகுது. And that's why we get addicted to it. May 2025ல Driven to Access the Role of Dopamine என்கிற ஸ்டடியில இதை பத்தி பேசியிருக்காங்க. இந்த டோபமைன் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது, இந்த பழக்க வழக்கத்தை எப்படி கர்ப் பண்றதோ அதை பத்தி இந்த ஸ்டடியில சொல்லியிருக்காங்க. இப்ப ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் ஷாப்பி, லசாடா, ஷீன் இது இருக்கிறனால ரொம்ப சுலபமாயிட்டு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாம FOMO, the fear of missing out. மற்றவங்களுக்கு இருக்கிறது எனக்கும் வேணும். நீங்க உங்களை சுத்தி பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி யூஸ் பண்ணாத பொருட்கள் நிறையவே இருக்கும். இந்த ஓவர் ஸ்பெண்டிங் ஹேபிட் ரொம்ப அடிக்டிவா இருக்கிறனால நமக்கு தேவையில்லாத மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரெஸ் அப்புறம் கில்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பொதுவா நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா பிகர் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். 2024 பண்ண NUS ஸ்டடியில ப்ரீ ஸ்கூலர்ஸ் who wait for bigger rewards நல்ல செல்ஃப் கண்ட்ரோலோடையும் அண்ட் அகாடமிக்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருள் வாங்கும் போது இஸ் திஸ் நெசசரி அட் த மோமெண்ட் அப்படின்னு யோசிச்சு வாங்குறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி கான்டென்ட் பார்க்கறதுக்கு மறக்காம ITF ஃபாலோ பண்ணுங்க. This is Aish signing off.